இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்கள இப்படியே விட்டுறக்கூடாது ஆர்த்தி. நல்ல பெரிய ஆப்பா வைக்கணும். முதல்ல ஒரு ஆட்டோ. எதுக்குமா இப்ப ஆட்டோ? நான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப இவங்க இப்படி கூடி கும்மி அடிக்கிறத பார்த்தா இவங்களை இப்படியெல்லாம் விட்டு வைக்க கூடாது. நல்ல பெரிய அடியா அடிக்கணும். அதான் சரியா இருக்கும். கும்மாளமா அடிக்கிறீங்க. இருங்க. ஆட்டோ. அம்மா என்னம்மா? ஆட்டோ இரு வா. இதுக்கு தேர்ட் பார்ட்டி டைவர்ஸ்னு பேரு. இதை வச்சு ஒரு சினிமா கூட வந்திருக்கு. அந்த சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கணவன் மனைவி தான். ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு விரும்புவா. ஆனா ஹீரோ கிட்ட சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியாமலே தேர்ட் பார்ட்டி டைவர்ஸை அப்ளை பண்ணுவா. ஹீரோவுக்கு தெரியாமலே அவனுக்கு வர நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுருவா. கடைசியில டைவர்ஸும் கிடைச்சிரும். திடீர்னு ஒரு நாள் ஹீரோவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வரும்போது தனக்கு தெரியாம தான் மனைவி டைவர்ஸ் வாங்கின விஷயம் அவருக்கு தெரிஞ்சு ஷாக் ஆயிடுவான். அப்போ கார்த்திக் வானத்திக்கு தெரியாம நம்ம டிவோர்ஸ் வாங்க போறோமா? லாயர் சார் பாத்தீங்களா, என் பொண்ணு சரியா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா. நீங்க மலமலன்னு வேலையை ஆரம்பிச்சிருங்க. பணத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இப்படிதான் அவருக்கு இப்படி இருக்கிறதுக்கு மனசு வருதோ. இந்த கார்த்திகை பாத்தியா, வானத்தை நில்லு நான் நிக்கிறான், உட்கார்றான். நாய்க்குட்டி மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அவ நல்ல மந்திரம் போட்டு புடிச்சு வச்சிருக்கா. உனக்கு உன் புருஷனை முந்தானையில முடிஞ்சு வைக்க தெரியல. நீயும் உன் புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்க. உன்னை வருத்தப்பட வைக்கிறதுக்காக நான் உன்னை இதை சொல்லலாமா? என்ன வருத்தப்படுத்த நீ ஏண்டி சொல்ல போற? நான் உன் அம்மா ஆர்த்தி. எனக்கு உன் மேல கோவமே வராது. ஆனா உனக்கு மாப்பிள்ள மேல கோவம் வரணும். ஆமாடி, அவருக்கு நீ போன் பண்ணிக்கிட்டே இரு. என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியலங்கன்னு சொல்லு. மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இரு. கண்டிப்பா மாப்பிள்ள மனசு மாறுவாரு. இதெல்லாம் நடக்கும் ஆர்த்தி. நம்பிக்கையோட இரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. சரிம்மா. மிஸ்டர் ராஜா இங்கே தானே இருக்காரு? மிஸ்டர் ராஜாவா? மிஸ்டர் ராஜான்லாம் இங்க யாரும் இல்ல. இல்லையே, ராஜேஸ்வரி அம்மா வீடு இதுதானே? ஆமா ஆமா ஆமா, அவங்க வீடுதான். நாங்க யாருன்னா நான் மிஸ்டர் ராஜாவை தான் பார்க்கணும். இங்க பாருங்க, அவன் மிஸ்டர் ராஜாலாம் இல்ல. அவன் ஒரு டிரைவர். என்னங்க சொல்றீங்க? ஹி இஸ் a lawyer. he is a driver. நான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். நீங்க யாரு? என்னையே கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஐயா, நாங்க எதுக்குங்க உங்களை போட்டு குழப்ப போறோம்? நீங்க அந்த ராஜா பையல தானே பார்க்கணும். அந்த வீட்ல போய் விசாரிங்க. நீங்க தேடி வந்த மிஸ்டர் ராஜா இருப்பார். பாங்க. கேஸ் டீடைல்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் சார். ஓகே சார். இந்த கேஸை நீங்க தான் நடத்தணும். ராஜராஜேஸ்வரி மேடமோட கேஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்ததா சார் சொன்னாரு. என்னோட கேஸையும் நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ சார். இந்தாங்க சார் அட்வான்ஸ். வாங்கிக்கோங்க சார். தேங்க்யூ சார். பணம் எல்லாம் கொடுக்குறான். அப்ப நான் வரேன் சார். ஓகே சார். என்ன ராஜா? டிராஃப்ட் ரெடி பண்ண லேப்டாப் வேணும். அவ்வளோதானே வருது. நீ என் லேப்டாப் எடுத்து வந்து ராஜா கிட்ட கொடு. சரிங்க. என்னடி இது? இந்தாடா. என்னாச்சு ராஜா? என்ன யோசிக்கிறேன்? எனக்கு தமிழ் டைப் பண்ண வராது. எனக்கு தெரியும். ஆமால ஸ்வேதா, அப்ப நீ ஹெல்ப் பண்ண. ஒரு நிமிஷம்.
இவங்க 2 பேரையும் இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றதை அப்படியே தமிழ்ல டைப் பண்ணுங்க. சாரி. இடிச்சதுக்கு சாரி. அம்மா, பிரச்சனை பண்ணா என் புருஷன் எனக்கே திரும்பிடுவாருமா. கிழிப்பாரு. நீ வேற ஏண்டி? இங்க பாரு, நீ அந்த ரூமுக்குள்ள மட்டும் போடி செல்லும். அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கிடுறேன். அந்த ராஜேஸ்வரி அம்மா உன்னையும் என்னையும் பத்தி யோசிக்கணும். அவங்கள அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. நீ மாப்பிள்ள ரூமுக்குள்ள மட்டும் போயிட்டா போதும் ஆர்த்தி. நான் அந்த வீட்டையே போர்க்களமாக்கி ருத்ர தாண்டவம் ஆடிட மாட்டேன். ஆர்த்தி, நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழறதுக்காக பிறந்தவங்க இல்லடி. ஆமாமா. நீ கோடீஸ்வரம் வீட்டு வாழ்க்கை வாழறவன்னு உன் ஜாதகத்திலே இருக்குடி. ஜாதகம் பொய்யாகாது. அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படணும்? தண்டனை கொடுக்கறாங்களா? நம்மள தண்டிக்கிறதுக்கு அந்த ராஜேஸ்வரி யாரு? அந்த உரிமைய அந்த அம்மா கையில நம்ம எதுக்கடி கொடுக்கணும்? நாம நினைச்ச மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறோம். போன கையோட வானத்தி கார்த்திக்க பிரிக்கிறோம். ராஜேஸ்வரிய இந்த அவுட் ஹவுஸ்ல உட்கார வச்சு அழ வச்சு பாக்குறோம். உன் புருஷனை ராஜாவாக்கி உன்னை ராணியாக்கி அழகு பாக்குற வரைக்கும் இந்த அமுதாவோட அலை போயாத ஆர்த்தி. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என்ன அபி இந்த நேரத்துல? உள்ள போங்க சார், சொல்றேன்.